ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் சாம்பார் பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறீங்களோ, இந்த மாதிரி ஒரு தடவை அவங்களுக்கு குழம்பு பண்ணி கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் கூட அந்த கொழுப்புத்தன்மை இல்லாமல் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு வெண்டைக்காய் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கு மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வெண்டைக்காய் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் வெண்டைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 200 கிராம் பயிர் எடுத்து ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ கழுவி எடுத்த பயிரை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 10 பல்லு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பூண்டையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 7 பச்சை மிளகாவும் நடுவில் கட் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே பழுத்த 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கத்து கருவேப்பிலை உருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் நான் இது 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு குக்கர் மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சாம்பார் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகாயை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகா, ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. 2 கத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 15 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ வருங்க, ஒரு 10 நிமிஷம் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு 100 கிராம் வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு முன்னையே அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெண்டைக்காயை இந்த எண்ணெயில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயில் சேர்த்து கொடுத்து ஒரு 10 நிமிஷம் வதக்கும் போது வெண்டைக்காயில் அந்த குழன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லாமல் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன்னு. நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணும்போது வெண்டைக்காய் இந்த குழ இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு வெண்டைக்காயை வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வெண்டைக்காய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வடை போய் வெண்டைக்காய் கூடயே வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா மசாலாவோட பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இங்கே பாருங்கள். இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு 1/2 நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, ஒரு 5 நிமிஷம் எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம குக்கரில் பயிர் வேக வச்சுருந்தோம்ல, 3 விசில் வச்சு ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. பயிரும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த பயிரை உள்ளே சேர்த்துக்கோங்க. பயிரை சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு சாம்பாருக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம பயிர் வேக வைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய்லாம் நல்லா வெந்து சாம்பார் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மல்லித்தழையை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்து இறக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட வெண்டைக்காய் சாம்பார் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடான சாதத்தில் இந்த வெண்டைக்காய் குழம்பு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சம் கூட வெண்டைக்காய் பிடிக்காதன்றவங்க கூட இந்த வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெண்டைக்காய் எந்த அளவுக்கு சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உடம்புக்கும் மூளைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.